ரைட் நவ் உங்கள் ஃபோன் ஃபுல்லாக எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னு மெசேஜால் நிறைஞ்சு போயிருக்கா? பேரண்ட்ஸ் மூஞ்ச பார்க்கவே பயமாக இருக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ரூமை லாக் பண்ணிவிட்டு இங்கே சேஃபாக தனியாக உட்காந்துருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கலாம். நீங்கள் அந்த 15% ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தவராக இருக்கலாம். இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற மார்க் வராமல் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஆளாக இருக்கலாம். இதில் எதுவாக இருந்தாலும் சரி, டேக் அ டீப் பிரெத். எடுத்துட்டிங்களா? இல்லைனா நான் சொன்னதை செய்யுங்க. டேக் அ டீப் பிரெத். இந்த சிபிஎஸ்சி கிளாஸ் 12 மார்க் இது உங்கள் லைஃபோட டெட் எண்ட் கிடையாது. ஒரு மார்க் ஷீட் உங்கள் முழு ஒருத்தர் டிசைட் பண்ணுறதும் முடியாது. என்னடா இவன் சும்மா அட்வைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் நான் இப்போ சொல்ல போகிறது என்னென்னா, உங்கள் மைண்டில் சைக்காலஜிக்கலாக என்ன நடக்கும், நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஐடியா தான் சொல்ல போகிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த மார்க் ஷீட் கிட்ட இருந்தே எப்படி உங்களோட லைஃபை பீஸ்ஃபுல்லாக இல்லை பவர்ஃபுல்லாக நீங்கள் பழைய மாதிரி திரும்ப எடுக்கணுன்றது தான் தெளிவாக சொல்ல போகிறேன். கிளாஸ் 12 ரிசல்ட் வந்துருச்சு. இந்த ரிசல்ட்டில் 85% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிருக்காங்க. ஆனால் அந்த ரிமைனிங் 15% ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் ஃபெயில் ஆகிருக்காங்கன்றதை சொல்கிறாங்க. ஸோ இதில் சில பேர் மார்க் கம்மியாக எடுத்திருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு மென்டல் ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ மோட்டிவேஷன் வீடியோலாம் கிடையாது. இது உங்கள் பிரெயின் இப்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுதுன்னு புரிய வைக்கிற ஒரு வீடியோ தான். நம்ம இதுக்கு முன்னாடியே வை குட் பீப்புள் சஃபர் மோர்னு ஒரு சைக்காலஜிக்கல் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா அதையும் பாருங்க, உங்களுக்கு அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, why failure hurts so much? சைக்காலஜில ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்கு. அது என்ன தெரியுமா? ஹியூமன்ஸ் யாருமே, நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் ஆன நம்ம ஃபெயிலியருக்கு பயப்படுறது கிடையாது, பட் சோஷியல் ரிஜெக்ஷனுக்கு பயங்கரமா பயப்படுவோம். எஸ்பெஷலி நம்ம இந்தியாவில் மார்க் ஜஸ்ட் மார்க் கிடையாது, அது நம்மளுடைய ஐடென்டிட்டி மாதிரி, ஒரு ப்ரைட் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. 95 மார்க் ஸ்கோர் பண்ணா அவன் ஒரு சூப்பரான ஸ்டூடெண்ட். ஆனா ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா அவன் வேஸ்ட். See the problem, மார்க்கே பர்சனாவே மாத்திட்டாங்க. பட் ஸ்டூடெண்ட், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மார்க் கூட ஃபைட் பண்ணல. நீங்க இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய ஷேம், கம்பேரிசன், ரிலேட்டிவ் ப்ரெஷர், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஃபியர் அண்ட் ரொம்ப முக்கியமா செல்ஃப் டவுட், நம்ம உண்மையிலே ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம கேட்டுக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ சப்போஸ் நீங்கள் மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டீங்க, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை திட்டுறாங்க, இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி மார்க் வரல, இல்லை சப்போஸ் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டீங்க, இல்லை நீங்கள் எசென்ஷியல் ரிப்பீட்டில் இருக்கீங்க, இதில் எதில் இருந்தாலுமே உங்கள் பிரெயின் ஒரு ஷாக் மோடில் இருக்கும். சடன் டிசப்பாயின்மெண்ட் பிரெயின் இமீடியட்டாக ஒரு கேட்டஸ்ட்ரோஃபிக் திங்கிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த கேட்டஸ்ட்ரோஃபிக் திங்கிங் அப்படின்னா என்னன்னா, சைக்காலஜிக்கலில் ஸ்மால் ப்ராப்ளமை கூட நம்ம ஹியூமன் பிரெயின் என்ன பண்ணணும்னா ஒரு பிக் டிசாஸ்டர் வந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் மேத்தமெட்டிக்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என் பிரெயின் எனக்கு எப்படி பேசும்னா, என் ஃபியூச்சரே போச்சு, எல்லாரையும் என்னை பார்த்து சிரிக்க போகிறாங்க, எல்லாரையும் என்னை பார்த்து அசிங்கமாக நினைப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, 12th முடிச்சுட்டு காலேஜ் போயிடுவாங்க, நான் இங்கேயே இருக்கேன், என் பேரண்ட்ஸ்க்குலாம் நான் ஒரு பெரிய அசிங்கத்தை கொடுத்துட்டேன், ரொம்ப டிசப்பாயிண்டாக இருக்காங்க, நான் ஒரு லூசர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பி திங்க் பண்ணி பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிருவீங்க. பட் ரியாலிட்டியில் இது உண்மை கிடையாது, இது ஒரு எமோஷனல் ஷாக் தான். உடனே நம்ம மைண்ட் என்ன பண்ணும், இல்லை ஆன்லைனில் நீங்கள் சிலதை பார்த்துருக்கலாம், இந்த ஆன்லைன் மார்க்கிங் சிஸ்டம் OMS கரெக்ஷனை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இந்த இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆனதுக்கு இந்த OMS கரெக்ஷன் தான் காரணம். ஆன்லைனில் கரெக்ஷன் ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சா, இல்லை டீச்சர்ஸ் ப்ரெஷரில் கண்ணு தெரியாமல் அதிகமாக மார்க்கை குறைச்சி போட்டாங்களா, எவாலுவேஷன் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மூடில் நடந்ததால ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மார்க் வந்திருக்கா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயங்கர கன்ஃபியூஷன்ஸாக இருக்கும். ஹானஸ்டாக சொல்லணும்னா, நியூ சிஸ்டம் வரும்போது ஆன்சைட்டி, ப்ரெஷர், ஒரு விதமான சேஞ்சஸ் நடந்தால் நம்ம மைண்ட் நேச்சுரலாகவே இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண ஆரம்பிக்கும் அண்ட் பயம் அதிகமாக வரும். மேபி ஈவன் உண்மையிலேயே கரெக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே ஒரு ரிசல்ட்டை வச்சு உங்களுடைய என்டையர் லைஃப்பையும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. இங்கே ஒரு பிக்கஸ்ட் லை என்னன்னா, அதாவது ஸ்கூல் என்ன பண்ணுது தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு டேஞ்சரஸான இல்யூஷனை கிரியேட் பண்ணும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ் கிட்டயுமே. உங்க எல்லாரையுமே என்ன நம்ப வச்சிருக்குன்னா, டாப் மார்க்னா சக்சஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியல் லைஃப் அப்படி இல்லை. ரியல் லைஃப்ல டாப்பர்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருப்பாங்க. சில ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிசினஸ் பில்ட் பண்ணி பெரிய அளவாக ஆயிருப்பாங்க. சில ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட்டரா ஆயிருப்பாங்க. சில பேர் வாழ்க்கையில லேட்டா ப்ளூம் ஆகி எக்ஸ்ட்ராடினரி லைஃபை கூட அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. லைஃப் ஒரு 3 hours எக்ஸாம்ல டிசைட் பண்ற விஷயம் கிடையாது. நம்ம லைஃபே ஒரு விதமான அடாப்டேஷன் தான். உங்களுக்கு எப்படின்னா, ஒரு 17-18 வயசு இருக்குமா, உங்களுடைய எமோஷனல் பிரெயின் இன்னும் ஃபுல்லா மெச்சூரே ஆயிருக்காது.
கிடையாது. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் சில லவ் மாதிரியான ராங்கான டிசிஷன்ஸை கூட சில நேரத்தில் எடுத்துருக்கலாம். அதனால தான் உங்கள் பேரண்ட்டும் இந்த மாதிரிலாம் வேணாம்னு சொல்லுவாங்க. சரி, அது வேறு டாபிக் தேவையில்லாத இப்போ வர பேச வேண்டாம். சில பேர் இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ஒரு மாதத்தில் லவ் ட்ராப்பில் விழுந்து தான் ஃபெயில் ஆகிருப்பாங்க. சரி, அதுக்காக செப்பரேட் வீடியோ போடுறேன். வேணும்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வயசில் நடக்கக்கூடிய லவ் ஃபெயிலியர் அண்ட் டிசப்பாயின்மெண்ட் வீடியோவும் நான் போடுறேன். கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதையும் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன ஃபெயிலியரில் உங்களுக்கு ஃபெயிலியர்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு என்ன நீங்கள் சின்ன ஃபெயிலியர் சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம். இந்த ஃபெயிலியர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெர்மனன்ட் மாதிரி ஃபீல் ஆகலாம். பிகாஸ் உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கம்மி. பட் வாழ்க்கையில் சில முதிர்ச்சி அடைஞ்ச சில பீப்புள் கிட்ட கேட்டிங்கன்னா மோஸ்ட் பெயின்ஃபுல் மூமெண்ட் வந்து எப்பவுமே டெம்பரவரியாக தான் இருக்கும். ஈவன் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டுமே டெம்பரவரி தான். எல்லாத்தையுமே கடந்து தான் போகணும். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு போய் ரூமில் லாக் பண்ணிட்டு சைலண்ட்டாக உட்காராதீங்க. ஏன்னா அது உங்களை இன்னும் டிப்ரெஸ் ஆகும். செகண்ட் முக்கியமான விஷயம், டோன்ட் மேக் எமோஷனல் டிசிஷன். டெம்பரவரி எமோஷன்ஸில் நடக்கக்கூடிய இந்த சில விஷயங்களை வச்சுட்டு பெர்மனண்டான டிசிஷன்ஸ் எடுக்கிறது. தேவையில்லாததை நம்ம யோசிச்சு அதை பண்ணணும்னு நினைச்சு நம்ம மைண்டை நம்மளே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது. இது கஷ்டமாக தான் இருக்கும். மூணாவது, தூங்கணும் ஒழுங்கா. தூங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், பட் நீங்கள் ஒழுங்காக தூங்கி எழுந்துருங்களேன். உங்கள் பிரச்சனையில் பாதி குறைஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு சாப்பாடே இறங்கலன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கடுத்து என்ன பண்ணலான்ற டிசிஷன் மேக்கிங்க்கு போகிற ஸ்டெப்புக்காக தான் நான் சொல்கிறேன். அடுத்து முக்கியமான விஷயம், உங்களை எப்பயுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம், ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருமே ஃபெயிலியர் ஆகி தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க. நீங்கள் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் கம்பேர் பண்ணீங்கன்னா அதுதான் பயங்கரமான செல்ஃப் டார்ச்சர்னு அர்த்தம். இதை உங்கள் பேரண்ட் பண்ணாலும் அது ரொம்ப தப்பான விஷயம் தான். இதை நீங்கள் பேரண்ட் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சன்னை இல்லை டாட்டரை டார்ச்சர் பண்ணாதீங்க, அதாவது கம்பேர் பண்ணாதீங்க. இப்போ அஞ்சாவது நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னா தான் ரெக்கவரி பிளான். இதை என்ன சார் அஞ்சாவதாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே இந்த 4 விஷயங்களை ஒழுங்காக பண்ணால் தான் இந்த 5வது விஷயத்துக்கே வர முடியும். படிப்படியாக தான் போக முடியும் வாழ்க்கையில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே பண்ணாமல் நான் ரெக்கவரி மட்டும் டேரெக்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது. அது ஃபெயிலியராக தான் போய் முடியும். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதலாம். அதாவது இப்போ அடிஷ்னலாக நம்ம ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம் 1 மந்த்லேயே. இல்லை ரீவேல்யூவேஷன் போட்ட வரைக்கும் நம்ம பொறுமையாக ரீவேல்யூவேஷன் பண்ணலாம். இல்லைனா இது பண்ணவே முடியல, நம்ம டிஃப்ரெண்ட் கோர்சஸ் எடுக்கலாம். வேறு இதில் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணலாம். நியூ ஸ்கில்லை லேர்ன் பண்ணலாம். இல்லை நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனோ அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். உங்க லைஃப் இன்னும் முடியல. நீங்க ஃபெயிலியர்னு யாராவது சொன்னாலோ, இல்லை உங்களுக்கே அப்படி தோணுனாலோ, இல்லை நீங்க வந்து வாழ்க்கையில வந்து ஓகே நான் போயிட்டேன், பின்னாடி போயிட்டேன், என்னை தாண்டி எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சாலோ, இது எதுவுமே உண்மை கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஒரு பெயின்ஃபுல்லான சாப்டர்ல இருக்கீங்க, அவ்வளவுதான். இப்போ நான் சொல்லக்கூடியது பழசா இருந்தாலும் ஒரு சாப்டர் ஒரு முழுமையான புக்கு கிடையாது. அதே மாதிரி தான் உங்க கைண்ட்னஸ், உங்க இன்டெலிஜென்ஸ், உங்க கிரியேட்டிவிட்டி, உங்க கரேஜ் அண்ட் உங்க ஃபியூச்சரை ஒரு மார்க் ஷீட்டால கண்டிப்பா மெஷர் பண்ண முடியாது. சில நேரத்தில் சில வருஷங்கள் கழிச்சு இந்த சேம் டேவை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது இந்த ஃபெயிலியர் உங்களை டெஸ்ட்ராய் பண்ணல, உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தோணலாம். இந்த விஷயம் தான் உங்களை ரீடைரக்ட் பண்ணியிருக்குன்றத உங்களுக்கு புரிய வரலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்ஸ் கேன் மெஷர் தி மெமரி பட் லைஃப் மெஷர் ரெசிலியன்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்லையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு.